எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் தூங்கி இருந்தவர். யார்? எடப்பாடி பழனிசாமி வந்து தூங்கிட்டார். எப்படி தூங்கினாரு? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது, நடக்குது. ஆனால் தொடர்ந்து அவரும் ஒரு பக்கம் பிரச்சாரங்களை முன்னெடுத்து இப்போ பண்ணுறாரு. ஆனால் 1.5 வருஷமா தூங்கிட்டார்ல. இப்போ அந்த இடத்துல வந்து எப்போ ஒரு குரல் கொடுத்துடணும், தனக்கான உரிமை எது திமுகவோட அரசியல் எதிரி யார், நான் தான் சொல்லி வந்து அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடையாளப்படுத்தணும். அதை மிஸ் பண்ணிட்டார். 1.5 வருஷம் மிஸ் பண்ணிட்டார். எப்போ விஜய் வந்து 2 பிப்ரவரி 2024 தொடங்கினதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து அரசியல் எதிரி எனக்கு வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியுமா, அதிமுக எம்ஜிஆர் இறந்து போகிறாரு. ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் பல பேர் பிரிஞ்சு போனதுனால, மெஜாரிட்டி இல்லாதனால கலைஞர்கிட்டே போய் ஆதரவு கேட்குறாங்க. யார் கேட்குறது? பிஎன் ஜானகி தலைமையினால அந்த அதிமுக போய் யார்கிட்ட போய் வந்து ஆதரவு கேட்குறாங்க? கலைஞர்கிட்ட போய் ஆதரவு கேட்குறாங்க. ஆனால் ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்க கேட்டால், புரட்சித் தலைவருக்கு யார் எதிரி? கருணாநிதி தான் எதிரி, எனக்கும் அரசியல் எதிரி கருணாநிதி தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பக்கம் வந்து நிற்கிறாங்க. அதிமுக செய்யலை, அதிமுக சரியாக செஞ்சிருக்கணும். இப்போ திமுக என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ வந்து இப்போ இன்றைக்கி எடப்பாடி வந்து என்ன செய்கிறாருன்னா ஒருமையில் சாடுறதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பொய் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாரு. அதை பொய் சொல்லிட்டோம் மெய் சொல்லிட்டோமா. ஆனால் களத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார்த்தை போர் நடக்குது 2 பக்கமும். எந்த 2 பக்கமும் கேட்டால் வந்து எடப்பாடி சைட்லையும் திமுக சைட்லையும் அதிமுக திமுக சைடில். இது எப்போ நடந்திருக்கணும்? இந்த வார்த்தை போர் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் விஜய் பின்னுக்கு தள்ளப்படுறாரு. நல்லா நுணுக்கமாக பாருங்கள்.